வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. சுப்பிரமணிய பெருமாள் அவர்கள் வராங்க. நம்ம சகோதரர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகள் இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். சகோதரர் பார்த்திங்கன்னா பண வரவை ஏற்படுத்தும் பரிகாரங்களும் வழிபாடுகளும் அப்படிங்கிற தலைப்பில் பேச வராங்க. வாங்க சகோதரர் பேசுங்க, நல்லா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் உச்சிஷ்ட மகா கணபதி துணை. மாதா பிதா குரு குலதெய்வதன் துணை. இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் ஜி.கே. அவர்களுக்கும் திருவள்ளுவர் ஜோதிட மைய திரு மீனம் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, குருவே சரணம், குருவே துணை, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே சரணம். இன்றைக்கி இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் இந்த திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த மீட்டிங்கில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சகோதரி ஸ்ரீமதி கவிதாலட்சுமி அவர்களுக்கும் திரு ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே இதுவரை பேசி அமர்ந்த அனைத்து ஜோதிட பிரம்மாக்களையும் வணங்கி, இனி பேச போகிற வருங்கால ஜோதிட பிரம்மாக்களையும் வணங்கி, அடுத்து இந்த மீட்டிங்கில் எனக்கு பேச கொடுத்த தலைப்பு செல்வ வளம், வாழ்க்கையில் பணவரவை ஏற்படுத்தும் பரிகாரங்களும் வழிபாடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்கிறேன். தெரிஞ்சிருக்கவங்க வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறேன். பணம் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பணம் ரொம்ப வேறு நம்ம எதிர்பார்க்குற விஷயமே பணம் தான். வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பணம் இல்லைன்னா எதுவும் கிடையாது, எந்த உறவும் கூட கிடையாது. பணம் தான் வாழ்க்கையில் முக்கிய பிரதானம். அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இந்த பணத்தை ஒரு மனுஷன் அதிகமாக எப்படி பணவரவை ஏற்படுத்தலாம்னு என்னால் தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். பணம் ஒரு மனுஷனுக்கு வரணுன்னா மெயினாக மகாலட்சுமி அருள் வேணுங்க. ஏன்னா பணம் தான் இந்த உலகத்தில் மிக முக்கியம். பணம் வேணும்னா மகாலட்சுமி அருள் வேணும். அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற இடங்களை நம்ம தயார்படுத்தணும். அதாவது வீட்டை பொதுவாக சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் அடிக்கடி ஊதுபத்தி தீபம் நல்ல வாசனையாக வச்சுக்கணும். நம்ம கை கால்களை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நெல்லி மரம் வைக்கலாம், வில்வ மரம் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி செடி, துளசி இது மாதிரி சம்மந்தமாக வைக்கலாம். பணவரவு ஏற்பதற்காக இது மிக அருமையான சூட்சமம். பால், தயிர், நெய், கோமயம், சாணம், பசுவின் பால் இதிலெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. வாழை மரம், மாமரம் இதிலெல்லாம் இது பணவரவை ஏற்படுத்தக்கூடிய மரங்கள் தான் ஒரு மிகப்பெரிய பணபலத்தை ஈர்க்கும். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா இருந்தது. இப்போல்லாம் மரங்கள் இல்லை. இனி வருங்கால சந்ததி வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கிறது சிறப்பு. மரம் தான் பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான சுட்சமம். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி மரம் வச்சு வளர்த்தாங்க. வேப்ப மரம், மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க பணம் கையில் இருந்துச்சு. ரெண்டாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாங்க. கடன் கப்பி எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போல்லாம் பூரா இஎம்ஐன்னு ஓடுறாங்க. இந்த பணம் போனதுக்கு முக்கியமாக காரணம் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டினது தானேங்க. இந்த உலகத்தில் உள்ள மரத்தை பூரா எல்லாம் வெட்டிட்டாங்க. புரியுதுங்களா? மெயினாக பார்த்திங்கன்னா மரம் தான் பணம் இருக்கும் சக்திங்கிறாங்க. ஏன்னா பணமே மரத்துலேருந்து தாங்க வருது. மரம் இல்லைன்னா பணம் கிடையாது. அது மாதிரி மரம் தான் பணம். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்நாளில் ஏதாவது ஒரு மரத்தை வச்சு வளர்த்து தண்ணி ஊற்றி வந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பணம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்காது. நிம்மதியாக இருக்கும், நிம்மதி கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் ஏன் இங்கேருந்து திருப்பதி ஓடுறாங்க அப்படின்னா, திருப்பதி தாங்க குபேரன் இருக்கக்கூடிய ஸ்தலம். குபேரன், மகாலட்சுமி, திருப்பதி ஏழுமலையான் எல்லாமே இருக்கிறாங்க. அது ஏன் திருப்பதி போகிறாங்கன்னு ரொம்ப பேர் தெரியாமல் போயிட்டே இருப்பாங்க. ஏன் திருப்பதி போனால் பணம் வருது? திருப்பதி போனால் பணம் வர்றதுக்கான முக்கிய காரணம்னா, திருப்பதிங்கிறது 7 மலைங்க. 7ங்கிறது கேது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடையை நீக்கி அந்த பெருமாளே பார்த்திங்கன்னா மகாலட்சுமிகிட்ட குபேரன்ட்ட கடன் வாங்கி அவங்க குடும்பம் திருமணம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க.
அது மாதிரி இந்த 7 மலையை தாண்டுனா அந்த 7ங்கிற கேதுவோட தடை நீங்கி நமக்கு வந்து பணம் வரும் அப்படிங்கிற சொல்லக்கூடியதை தான் நான் சூட்சமாக நான் நினைக்கிறேன். அதனால் திருப்பதி அடிக்கடி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பணம் வரும். அது மாதிரி இப்போல்லாம் சொல்கிறாங்க, அந்த சாமிக்கு போகாதீங்க, இந்த சாமிக்கு போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா அப்படி வரும், இப்போ போனால் இப்படி வரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. தெய்வம் என்றைக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு தவறான வழியும் காட்டாது. எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, உங்களுக்கு சரியில்லைன்னா அந்த தெய்வமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். இந்த கோயிலுக்கு வேண்டாம், அந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டும். எந்த தெய்வம் யாரையும் தவறாக பயன்படுத்தினதில்லை, அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததும் இல்லை. அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நகர்ந்து போயிட்டுருக்கு. அதுதான் நான் சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த பணம் வந்து வீட்டில் தங்காததுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பணம் தங்குறதுக்கு காரணம் என்னன்னு கூட இந்த தங்காததுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து பணம் வந்து தங்கும். பொதுவாக இந்த பெண்கள்லாம் பார்த்தா தயவுசெய்து பெண்மணிகள் கோவிக்க வேண்டாம், தலைமுடியை சீவி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டு வாசம் முன்னாடியே போட்டுறீங்க. முடி கண்டிப்பாக முன்னாடி தலைமுடி வாசம் முடிய இருந்தால் வாசப்படி தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் முடியை விரிச்சு போடுறது, தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சாப்பிடும்போது வெறுந்தலையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாதுங்க. வடக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடக்கூடாது, சரிங்களா? மாலை 5 மணிக்கு மேலே தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்போல்லாம் வந்து சொல்லாங்க தயிர் சாதம் சாப்பிடாதுன்னு. ஏன்னு சொல்லலை, காரணம் என்னென்னா தயிர் ஏன் சாப்பிடக்கூடாது. அப்போ தாத்தாலாம் சொல்லுவார், நைட்டாக தயிர் சாப்பிடாதரா அப்படிம்பாரு. ஏன் தாத்தான்னு கேட்டோம்னா, அது உனக்கு பெரியவங்க விஷயம் விடாப்பாரு, ஆனால் சொல்லி வளர்த்துருந்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தயிருங்கிறது பொதுவாக நைட்டாக சாப்பிட்டா சளி பிடிங்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட தயிர் தாங்க மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியோட அம்சம் போயிருங்கிறக்காண்டி தான் நைட்லாம் தயிர் சாப்பிட்டோன்னு சொன்னாங்க. இப்போல்லாம் எல்லாம் சனிக்கிழமை ஆனால் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் பணம் தங்காததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சனிக்கிழமைனா பிரியாணி சாப்பிட்றீங்க. சனிக்கிழமை தாங்க பெருமாளுக்குரிய நாள், மகாலட்சுமிக்குரிய நாள். அன்னைக்கு போய் நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டா எப்படி பணம் உங்கள்கிட்ட தங்கும்? நீங்கள் எப்போவுமே இஎம்ஐயில் தான் போகணும். சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு 99% வந்து அசைவ உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வருங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் வந்து ஏன் வருது? மனுஷன் ஒவ்வொருத்தரும் கடன் ஏன் வருது? சேமிப்பு. இந்த சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பணம் சேரும். அப்போ அந்த சேமிப்பு வீட்டில் தங்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் போய் பழைய பொருள்களெல்லாம் போட்டு அப்படியே குப்பை மாதிரி குமிச்சு வச்சுக்கிறது, ஓடாத வண்டி, ஓடாத தையல் மிஷினு, நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளே போனோடனே ஒரு ஒரு கெட்ட வாடை அடிக்கும். அது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்படிங்க மகாலட்சுமி தங்கும்? இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்துகிட்டு சாமி படம் முன்னாடி நல்லா நறுமணம் வீசக்கூடிய ஊதுபத்தி, ஒரு சென்ட் அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் அடிச்சிருப்பாங்க. பாயெல்லாம் வந்து சென்ட் அடிச்சிருக்காங்கன்னா அவங்க சுக்கிரன் வந்து அவங்களுக்கு நல்லா பலமாக இருக்கிறாங்க. அதை சென்ட் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக பாருங்கள், பாயெல்லாம் நிறைய முக்கால்வாசி பெரிய பெரிய கோடீஸ்வரனாக போயிடுறாங்க. நல்ல பணம் வரவு. அவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லை, வெள்ளிக்கிழமை போய் பாருங்கள், கோயிலுக்கு போயிடுறாங்க. அதே டயத்தில் அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை அவங்க அதே மாதிரி சுத்தமாக இருக்கிறாங்களோ சுத்தமாக இருப்பாங்க, அதே மாதிரி சென்ட் அடிச்சுக்குவாங்க. பொதுவாக வீட்டில் நறுமணம் இருந்தாலே இந்த வீடு மகாலட்சுமி அம்சம் தாங்க. வீட்டில் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்களை என்ன பண்ணுறாங்க, அசிங்கமான வார்த்தையில் பேசுகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த ஒரு தெய்வ சக்தி இல்லாமல் பண்ணிடுறது. அதனால தான் முக்கால்வாசி வந்து பண வரவுகளே தட்டுப்படுத்துது, பண வரவு இல்லாமல் ஆக்குது. வீட்டில் வந்து ஒரு நல்ல வார்த்தைகள், ஒரு பாசிட்டிவான வேர்டு, அதே மாதிரி சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் தலைமுடியை விரிச்சுக்கிட்டு சண்டை போடுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தலைமுடியை விரித்து போடுறது தயவுசெய்து வீட்டில் இருக்கவும் சொன்னாங்க. வீட்டில் உள்ளவங்க வெளியில் கிளம்புறப்பும் சரி, அவங்க வீட்டுக்குள்ளே வரப்பையும் சரி, தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு உட்காராதீங்க. இது வந்து முக்கியமாக பண பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் இதெல்லாம். பணம் அதனால தான் இப்போ மேக்ஸிமம் வந்து வராமல் இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்ம சின்ன வீடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டிலலாம் போங்க, சின்ன ஒரு 10க்கு 10 ரூமாக இருக்கும். அந்த வீடு போனோடனே ஒரு அம்சமாக இருக்கும். சுத்தமாக நீட்டாக கூட்டி அந்த வீட்டை அலங்காரமாக வச்சுட்டு, அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் இருக்கும்போது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக குளிச்சுட்டு மகாலட்சுமி அம்சமாக தலையில் பூ வச்சுட்டு அந்த ஒரு சேலையை கட்டிக்கிட்டு நீட்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கெல்லாம் போனோன்னா நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போகும்போதே அது ஒரு சக்தி இல்லாத வீடு மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நீட்டாக சுத்தமாக நல்லா நெத்தியில் விபூதி அடிச்சுட்டு அருமையாக இருக்கும்போது அந்த ஒரு அம்சம் வரும்பொழுது அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் போட்டு, அதாவது சில பேர்லாம் பெண்களாக ஸ்டிக்கர் போட்டே இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் தவறுங்க. தயவுசெய்து இந்த பழங்கால முறைகளை பயன்படுத்தி பாருங்கள். மகாலட்சுமி அம்சம், ஏன்னா பெண்கள் தான் மகாலட்சுமி. அவங்க எப்போ நீட்டாக இருக்கிறாங்க, சுத்தமாக இருக்கிறாங்க, சுத்தமாக வீட்டை வச்சுக்கிறாங்களோ அப்போ பூராமே நம்ம செல்வம் தங்கும். ஒரு மனுஷன் வெளியில் போயிட்டு 1000 பிரச்சனை கூட வந்தால் கூட அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த மகாலட்சுமி அம்சம் கொண்ட அந்த பெண்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வருது. அப்போ
இந்த பெண்கள் என்ன பண்ணணும், வீட்டில் உள்ளவங்க நீட்டாக குளித்து சுத்தமாக இருந்துட்டு அந்த வீட்டை சுத்தமாக வச்சுட்டு பிள்ளைங்களை சுத்தமாக தலைமுடியெல்லாம் நல்லா சீவி எண்ணெயெல்லாம் வச்சு நீட்டாக வைக்கும் பொழுது அந்த வீட்டில் பணம் தங்கும். இது வந்து பழைய முறைன்னா இருந்தால் கூட இது வந்து இதை அடிக்கடி பயன்படுத்தி பாருங்கள். எல்லாரும் சொல்கிறது தான், ஆனால் சொன்னால் கூட இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அந்த வீட்டுக்கு நுழையும் பொழுது, ஒரு வீட்டுக்கெல்லாம் நுழையும் பொழுது அந்த வீட்டுக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அங்கே 1000 பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு சந்தோஷம். அந்த மனைவி அந்த மல்லிகைப்பூ தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்லாவில் தொழில் செய்கிற இடத்துலலாம் மல்லிகைப்பூவை பயன்படுத்துவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண ஆகர்ஷண சக்தி தான். இதை நிறையா தாந்திரிக முறைகள்லாம் சொல்லுவாங்க, இது வந்து பணம் வரதுக்கான வழி அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நல்ல குங்குமம் வச்சுட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு சுத்தமாக நீட்டாக அவங்க இருக்கும் பொழுது அந்த வீடு மகாலட்சுமி வீடு தான் அப்படிங்கிறத உணரும் பொழுது கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி அவங்க வீட்டை தங்குவாங்க. பணம் சேரும், பணவரவை ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை தயவுசெய்து தசாபதி சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, எனக்கு சனி திசை 7ரை திசை அப்படின்னு சொன்னால் கூட அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கும் போது சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க. நீங்கள் வேணாம், இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பாருங்கள், கம்பெனிகளெல்லாம் பாருங்கள், சுத்தமாக நீட்டாக கம்பெனியை துடைக்கிறதுக்கே 10 ஆள் வேலைக்காரங்க போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனியெல்லாம் வளர்ச்சி பாதையிலே போயிட்டுருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை சம்பளம் ஏன் கொடுக்குறாங்களா திருப்பூரில்? சனிக்கிழமை சம்பளம் கொடுத்தா தொழிலாளர்கள் சம்பளம் கொடுக்கும் பொழுது அந்த சனி பகவான் குளிர்ந்துடுறாரு, நமக்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்குது. அதனால் அவங்க வளர்ச்சியாக ஒரு 4 கம்பெனி 10 கம்பெனி 8 கம்பெனி 100 கம்பெனி அளவு கூட போயிடுறாங்க வளர்ச்சியில். ஏன்னா சனிக்கிழமை அந்த சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க மன மகிழ்ச்சி பண்ணும்பொழுது மகாலட்சுமி சனி பகவான் குளிர்ந்து மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த சனிக்கிழமை தயவுசெய்து அசைவ உணவு சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது என்னை பொறுத்த சொல்கிறேன், குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் விளக்கு பொருத்தி வெத்தலை பாக்கு வச்சு பூ வச்சு தெய்வத்துக்கு மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் இட்டு தாமரை முடிஞ்சால் பணக்கார வசதி இருக்கவங்களாம் தாமரை தண்டு கூட திரி வாங்கி போடுங்க. கண்டிப்பாக அது ஒரு பண வசியத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த தாமரை தள்ளி திரி போட்டு அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அதனோட அருள் கிடைக்கும். நமக்கு சரியில்லாத திசை புத்திகள் நடந்தால் கூட கண்டிப்பாக ஒரு 80% பணம் வராட்டி கூட ஒரு 20% பணம் வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த உப்பு பரிகாரம் எல்லாமே சொல்லி இப்போ ஆளாளுக்கு வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறது பெருசு இல்லைங்க, அதை கொண்டாந்து பூஜை செஞ்சு அந்த பூஜை அறையில் வச்சு அந்த உப்பை பயன்படுத்தணும். அதை தான் சொல்கிறாங்க. என்னென்னு நான் 4 பாக்கெட் உப்பு வாங்கிட்டு வந்து அங்கே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி சாமி கும்பிட்றதும் காலையில் எந்திரிச்சு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி அந்த பூஜை அறையை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிட்டு அதை தினசரி மாலை நேரங்களில் அந்த தீபத்தை போட்டு, தீபம் தாங்க தெய்வத்துக்கு உணவு, அந்த தீபத்தை போட்டு அந்த விளக்குக்கு மகாலட்சுமி விளக்குக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ, நீங்கள் காசு விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக கூட வச்சுக்கலாம். அங்கே அந்த இடம் பூஜை செய்கிற இடம் நல்லா வாசமாக இருக்கும் பொழுது அந்த கண்டிப்பாக மகாலட்சுமி குளிர்ந்து நமக்கு பண வரவை கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுன்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா புதுசாக டெக்னாலஜி என்னென்னமோ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அப்படி பண்ணால் இப்படி வந்துடும் பணம் வந்துடும், எப்படியுமே வராதுங்க. சரிங்களா? நம்ம பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல்களை நார்மலாக உண்மையாக நீதியாக நேர்மையாக செய்யணும். பழைய எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொன்ன முறைகளை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்த கண்டிப்பாக நமக்கு வந்து பண வசியம் கண்டிப்பாக வருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து புளி, உப்பு, அரிசி, பருப்பு, மஞ்சள் இந்த 5 பொருட்களுமே வீட்டில் குறையாமல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பண வரவுக்கான ஏற்படுத்தக்கூடிய சக்தி தான். இந்த 5மே பார்த்தா இப்போ வீடு புளியாச்சனை பண்ணுறவங்க போனாங்கன்னா முதல் நாளே கொண்டுட்டு போய் தண்ணி உப்பு இதெல்லாம் வைப்பாங்க. இதோட சாஸ்திரம் என்னென்னா அடுத்தவங்க சொல்கிறான்னு செய்கிறாங்க. இதோட உண்மை என்னென்னா இது 5மே குறையாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பணம் தாங்க. சரிங்களா? மனுஷன் நோய் இல்லாமல் இருந்தாலே 100 வருஷம் வாழலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நோய் இல்லாட்டியே நமக்கு கடன் வராது. அந்த மாதிரி இந்த 5 பொருட்களுமே வீட்டில் இருக்கும்பொழுது நமக்கு வந்து பணப்பஞ்சமே வராது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 பொருட்களையும் புளி, உப்பு, அரிசி, பருப்பு, மஞ்சள், தண்ணீர், இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கரை, இது கூட கொஞ்சம் குறையாமல் அடிக்கடி நீங்கள் பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஒரு கொஞ்சம் டப்பாவில் கூட வச்சு இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். இனி இந்த பண வரவு கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று செய்கிறாங்க டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளிக்கிறதுல சில முறைகள் இருக்குது. இந்த அதை ஊற்றி குளிக்கிறேன், இதை ஊற்றி குளிக்கிறேன், பன்னீரை ஊற்றி குளிக்கிறேன், எல்லோரும் அதில் குளிக்கிறேன் அப்படிங்கிற நீருங்கிறது சந்திரங்க. சந்திரங்கும்போது அதில் சில சூட்சமங்கள் சொன்னால் கூட 1-2 சில சோசியக்காரங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நீருங்கிறது சுத்தமான நீருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம். சந்திரன் தான் வந்து பணம்.
அதனால் வந்து தண்ணியை அசுத்தப்படுத்தாதீங்க. தண்ணி இருக்கிற இடங்கள அசுத்தமாக வச்சுக்காதீங்க. வீட்டில், வீட்டு முன்னாடி, இப்போ வீட்டு முன்னாடியோ கடையிலோ முன்னாடியோ பார்த்தீங்கன்னா சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குமாங்க. ஈ மொச்சு, அது மொச்சு, இது மொச்சு வரும். கடைசியில் பார்த்தா கடையில் வந்து கடன் வந்துடுச்சு, நஷ்டம் வரும்பாங்க. நாம் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா அந்த தொழில் நிறுவனம் நல்லாவும் இருக்கும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல மகாலட்சுமி தங்கும். அந்த இடமே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக நம்ம மற்றவங்க செய்கிறாங்களே, நாம் கொஞ்சம் இறங்கி செஞ்சனால ஒன்றும் இல்லை, நாட்டுக்கும் நமக்கும் நல்லது தானேங்க. அதை சுத்தமாக அந்த இடத்த வச்சுக்கிட்டா தொழில் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் நமக்கு வந்து நிறையா இருக்கணும், நம்ம நிரந்தரமாக இருக்கணும்னா ஒரு சேமிப்பு பழகுங்க. ஒரு தினசரி ஒரு 10 ரூபா எடுத்து ஒரு உண்டியெல்லாம் தனியாக சாமிக்கிட்ட போடுங்க. தினசரி 10 ரூபான்னு முடிவு பண்ணுங்க. அது ஒரு 10 நாளுங்கிறப்ப 100 ரூபா வரும். அது 300 நாளுங்கிறப்ப 3000 ரூபாய் வரும். இந்த மாதிரி இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு செய்யுங்க. ஒரு 10 நாள் சென்றவுடனே அந்த பணத்தை உடனே போய் எடுத்துறது அதெல்லாம் செய்யாதீங்க தயவுசெய்து. தினசரி ஒரு 10 ரூபாங்கிறத உங்களால் முடிஞ்சால் 100 ரூபா 1000 கூட போடுங்க. தினசரி ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க சாமிக்கு முன்னாடி, இல்லை கல்லாவிலையும் எடுத்து போட்டு வைங்க. இந்த பணம் 10 ரூபா சேர 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 உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இஎம்ஐ கட்டுறோம், இல்லை அது கட்டுறோம், இது கட்டுறோம், வீட்டு செலவு இருக்குன்னா இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த பணத்தை வந்து அப்படியே போட்டுகிட்டே வாங்க. 10 ரூபா 20 ரூபா நீ போட்டு வர 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 உங்கள் குடும்பத்தில் வந்து வற்றாத செல்வம் வரும். கண்டிப்பாக இந்த பணத்தை எடுக்காமல் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கண்டிப்பாக இந்த பணம் சேரும், 100% சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடிய பரிகாரம் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜோதிட ரீதியாக சில பரிகாரம், சில தெய்வ வழிபாடு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மேச ராசிக்காரங்க எதை பண்ணால் அவங்க வாழ்க்கையில் பணம் வரும் ராசி தத்துவ முறையில் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்தான் கேட்பாங்க, இப்போ நாங்கள் என்ன ராசி என்ன செய்யலாம், நீங்கள் என்ன ராசி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் வரவு கண்டிப்பாக நிரந்தரமாக வரும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாவங்களை குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. எப்போ கடவுள் வந்து பிரச்சனை உண்டாக்கணும்னோ அதே சமயத்தில் நமக்கு தீர்வையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. எந்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது, வழி இல்லாமல் இல்லை. அதனால் பொதுவாக மேச ராசிக்காரங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்ரீரங்க பெருமாளையும் அம்மா ஸ்ரீ ரங்கநாச்சி அம்மாளையும் வழிபட உங்களுக்கு வந்து பண வசியத்துக்கான பணம் வற்றாத பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதே ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறாரு. சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்ய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் போகலாம், இல்லை திருப்பதி போகலாம். போய் சாமியை வழிபடிட்டு அப்படியே போன உடனே உங்கள் விருந்துக்கு போன மாதிரி போயிட்டு வந்துடக்கூடாதுங்க. அங்கே போய் ஒரு நாள் இருந்து அந்த தெய்வத்தை முழு மனசாக நல்லா கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண வரவில் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளே ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா உடனே சொல்லுவாங்க, நான் திருப்பதியா நான் சாயந்தரம் போனேன்னா நைட்டு போனவனை பார்த்துட்டு அப்படியே உடையாந்துட்டேன் அப்படின்பாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அங்கே போய் அதனுடைய முழு எனர்ஜி, ஏன்னா ஒவ்வொரு கோயிலையுமே ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது, ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜி இருக்கிறதுக்காக தான் போக சொல்கிறோம். அதை போயிட்டு உடையாந்துட்டு எனக்கு அது கிடைக்கல இந்த சோசியக்கார் போய் அது அப்படின்னு சொல்லக்கூடாது. போய் முழு மனசாக அந்த தெய்வத்தை மனசார கும்பிடும் பொழுது அது தகுந்த மாதிரி பலன் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து கடகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயில் போகலாம். சூரியனார் கோயில் போய் நல்ல சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி சூரிய வழிபாடு கூட பண்ணலாம். பொதுவாக சூரிய வழிபாடு பண்ண உங்களுக்கு வந்து பண வரவு வரும். அடுத்து சிம்மராசிக்காரங்க குருவாயூர் போங்க. வருஷம் ஒரு தடவை போங்க. நீங்கள் மாதம் போகணுன்னு அவசியம் இல்லை. வருஷம் கூட நான் இப்போ சொல்கிற இந்த ராசிக்காரங்களாம் வருஷம் ஒரு தடவை போயிட்டு வாங்க, பண வரவு கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்தா கன்னி ராசிக்காரங்க திருவள்ளரை, அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களாம் என்னென்ன இது வருதோ அதெல்லாம் அந்த கிழமைகளை போங்க. இப்போ ஸ்ரீரங்கம் போகிறதுனா வெள்ளிக்கிழமை போகலாம், சக்கரத்தாழ்வார் போகிறதுனா சனிக்கிழமை போகலாம், திருப்பதி போகிறவங்க திங்கக்கிழமை போங்க. அதே மாதிரி கடகம் சூரியனார் கோயில் போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க. சிம்ம ராசிக்காரங்க குருவாயூர் போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க. கன்னி ராசிக்காரங்க திருவள்ளரை போய் அங்கே வழிபட்டுட்டு வெள்ளிக்கிழமை போங்க, நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை செவ்வாய் பகவான் இருக்கிற இடமெல்லாம் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி திருச்செந்தூர் அருமையாக இருக்குங்க. அதுவும் வியாழக்கிழமை போகணும். புதன்கிழமை நைட்டே போய் தங்கி வியாழக்கிழமை ஃபுல்லாக இருந்துட்டு அந்த முருகனோட அருளை பெற்றுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க பண வரவில் எந்த இதுவும் இருக்காது. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு நீட்டாக வேறு ட்ரெஸ்ஸு நீங்கள் கொண்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு கடலில் விடணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் போயிட்டு புது ட்ரெஸ் போடுங்க. அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு புதுசாக ஒன்று வாங்குங்க.
கோயிலுக்கு போகும்போது வழிபாடு சொல்லும் பொழுதும் இந்த போயிட்டு பழைய ட்ரெஸ்ஸை தயவு செய்து போடாதீங்க. இது பண வசியத்தை தடை பண்ணக்கூடியதான். ஏன்னா இங்கே வீட்டில் இருக்க சக்தியே இது வரும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த தெய்வத்தை கும்பிட்றப்ப புது துணி உடுத்திட்டு வாங்க. ஏன்னா புது ஒரு எனர்ஜி வரும். கண்டிப்பாக புது துணி உதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சைன கோலத்தில் இருக்கிற பெருமாளை யாரை வேணாலும் கும்பிடலாம். சரிங்களா? சனிக்கிழமை கும்பிடுங்க, புதன்கிழமை கும்பிடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்கும். அடுத்து மகர ராசிக்காரங்க திருநள்ளாறு சனி பகவான். மகர ராசிக்காரங்க பொதுவாக வந்து திருநள்ளாறு போகிறது சிறப்புங்க. அப்புறம் கும்பராசிக்காரங்க திருச்செந்தூர் போகலாம். பண வரவுக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறது அருமையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க பழனி முருகனுக்கு போய் எப்படின்னா அந்த மீன ராசிக்காரங்க பழனி முருகனுக்கு காலையில் போகக்கூடாது, சாயங்கால பூஜைக்கு போகணுங்க. சாயங்கால பூஜையில் தான் ராஜ அலங்காரத்தோடு இருப்பார் முருகன். அந்த ராஜ அலங்காரத்தோடு இருக்க முருகனை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பணம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்னென்னா இந்த இப்போ தொழில் பண்ணுறாங்க, கடை வச்சுருக்காங்க, கம்பெனி இருக்காங்க, நான் ஊர்லேருந்து வந்தேன், நான் தேனியில் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்த ஊரில் இருக்க ஊர்காவல் தெய்வங்களை வழிபட நமக்கு இருக்கிற கஷ்டம் நீங்கி பணவரவை ஏற்படுத்தும். இது வந்து 100% நான் சொல்லி பழிச்சிருக்கு. இப்போ நீ ஒரு ஊருக்கே நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் காவல் தெய்வங்கள், அந்த ஊரோட தெய்வம், அதை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து நான் ஒரு சொன்னாங்க திருப்பதி போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், ஒன்றும் ஆகலைங்க, நான் எங்கெங்கோ போனேன். ஏங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் இருக்கிற காவல் தெய்வம்னு இருக்குல்ல, அது இல்லைங்க எங்கள் ஊராக இங்கே நான் குடியிருக்க விடணுங்க. எங்கே போனாலும் சரி அந்த ஊர் எல்லை காவல் தெய்வம் தான் நம்மளை மென்மேலும் உயர்த்தும். அந்த எல்லை காவல் தெய்வங்களை கும்பிட நமக்கு பணம் கண்டிப்பாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. ரொம்ப பேர் குலதெய்வ வழிபாடு தெரியாட்டியும் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க, நல்லது. பழனி முருகனை கும்பிடலாம், திருப்பரங்குன்றம் முருகனை கும்பிடலாம். குலதெய்வம் தெரியாதவங்க தயவுசெய்து முருகன் வழிபாடு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ண நீங்கள் பணம் வருங்க. பௌர்ணமி வழிபாடு பண்ண அருமையாக இருக்கும். பௌர்ணமியில் போய் நீங்கள் குடும்பத்தோடு போய் நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் பணம் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னா இந்த பரிகாரம் சொல்லி நீங்கள் நடக்கலை செய்யலைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குலதெய்வத்தை 3 பௌர்ணமிக்கு போய் குடும்பத்தோடு எந்த மனஸ்தாபம் இல்லாமல் பொங்கல் வச்சு படையலிட்டு அந்த தெய்வத்தை முழு மனசாக அங்கே இருந்து நல்லா கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்தா இல்லையான்னு எனக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம உச்சிக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவோம். எல்லாருமே அதுதான் ஆசைப்பட்றாங்க. பணத்தினால நம்ம பணம் நிறையா சேரணும், நம்ம உயரத்துக்கு போகணும். அப்படிங்கிறப்ப பொதுவாக எங்கே போனீங்கனாலும் ஒரு கோபுர வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வழியிலே போனால் கூட இந்த உச்சியில் இருக்கிற அந்த 5 கோபுரத்தை கலசத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது கோபுர வழிபாடு சொல்லும் பொழுது ஆன்மீக ரீதியாக இது நான் உள்ள படித்தது. இந்த கோபுரம் மேலே இருக்கிற அந்த கலசத்தை கும்பிட்டுட்டு வர நம்ம வாழ்க்கையில் மேலும் போகுது. ஏன்னா அந்த கோபுர கலசத்தில் இருக்கிறது வந்து 5 வகையான இது இருக்கும், உணவு தானியங்கள் இருக்கும். நமக்கு வற்றாத செல்வம் வாழ்க்கையில் உயர்றதுக்கு. ஏன்னா அதுதான் அங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மனுஷனுக்கு எது தேவைப்படுதுலே இது உணவு தான் தேவைப்படுது. உணவு இருந்தால் நம்ம எப்படி வேணால் வாங்கலாம். அதை தான் அங்கே கொண்டுட்டு போய் அந்த கோபுர கலசத்தில் வச்சுருக்காங்க. இந்த கோபுர கலச வழிபாடுங்கிறது அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, பலன் கண்டிப்பாக 100% இருக்கும், சரிங்களா? அப்புறம் கேட்பாங்க ராசிக்கு சொல்லிட்டீங்க, நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நான் சொல்கிறது பூராமே பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் தான். கண்டிப்பாக வழிபாடும் பரிகாரமும் இது கண்டிப்பாக பணவரவை ஏற்படுத்தும். இதை நீங்கள் அனுபவ ரீதியாக நான் போயிட்டு 10 நாள் செஞ்சு 20 நாள் செஞ்சேன்னா கண்டிப்பாக 27 நாள் ஒரு பரிகாரம் அல்லது 21 நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதே மாதிரி வருஷம் ஒரு தடவை போய் கடல் நீராடுறது, அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த நீர்நிலையில் குளிக்கிறது, அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் கர்மா நீங்கி பணம் வரும். கர்மா தானங்க பணத்தை தட்டுப்படுத்துது. அதனால் நீங்கள் இந்த கர்மா நீங்கிறதுக்கு வருஷம் ஒரு தடவை போய் ஆற்றுலையோ கடல்லையோ குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபட்டு வரும்போது பணவரவு வரும். அஸ்வினி நட்சத்திரம் காரங்க பார்த்தீங்கன்னா கூத்தனூர் கலைவாணி இந்த சாமியை வழிபட்டுட்டு வாங்க. எட்டி மரம் வச்சு வளங்க, கண்டிப்பாக பணம் இந்த மரம் கண்ணு வளர உங்கள் வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லி மரம் வச்சு வளங்க. 2வது நட்சத்திரத்தை தான் வளர்க்குனா பணம் வருங்கிறாங்க, அது கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர மரத்தை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக தான் நல்லா இருந்தால் தானேங்க அடுத்து 2ஆம் பாவம் இயங்கும். அதனால் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லி மரம் வச்சு வழிபட்டே வரும்போது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பட்டீஸ்வரன் துர்க்கை வழிபாடு நல்லதாக இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அத்தி மரம் வளர்க்கலாம். அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிற அக்னி லிங்கத்தை வழிபட இவங்க வாழ்க்கையில் இருக்கிற கர்மா குறையுங்க. ஃபஸ்ட்டு கர்மா குறைஞ்சதுன்னா அடுத்து தன வரவு ஏற்படுத்தும். அதுதான் சொல்கிறேன். நம்ம இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டம் துன்பம் நீங்கினா
நம்ம நட்சத்திரத்துக்குரிய அந்த தெய்வத்தை வழிபட 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 நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தாங்க வரும். வெற்றி வரும்போது பணம் வரும். வெற்றிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பணம் தான். மனுஷனுக்கு பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிச்சுக்கலாங்க, எதை வேணாலும் செய்யலாம். பண வரவுக்கான இதான். இதை நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயரத்துக்கு வருவீங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க நாவல் மரம் வச்சு நீர் ஊற்றி வாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவானைக்காவலில் இருக்கிற பிரம்மலிங்கத்துக்கு பிரம்ம தீர்த்தம் இதில் போய் நீராட்டி வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கருங்காலி மரம் வச்சு வளர்க்கலாம். நீர் ஊற்றி வர வர அந்த மரம் வளர வளர அருமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க திங்களூர் சந்திர பகவானை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரும். திருவாரூர் நட்சத்திரக்காரங்க செங்காமரம் வச்சு வளர்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நித்திய ஜபம் சொல்லிட்டு செய்வாங்க. நீங்கள் ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. இந்த நித்திய ஜபம் செய்ய செய்ய திருவாதிரை இயங்கும். திருவாதிரை இயங்க இயங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மூங்கில் மரம் வச்சு வளருங்க. இல்லைனா எங்காவது மூங்கில் மரம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போய் நீர் ஊற்றி வளங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற சூரியலிங்கத்தை வழிபட வழிபட இவங்க வாழ்க்கையில் வேறு மாற்றம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க அரசு மரத்தை வச்சு வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பசுதானம் செய்யலாம். உலகத்திலே தானத்திலே சிறந்தது கண் தானம் சொல்கிறாங்க, ரத்த தானம் சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பசுதானம் செய்கிறது சிறப்புங்க. பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பசுதானம் செய்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அருமையாக இருக்கும். அடுத்து ஆயிலை நட்சத்திரக்காரங்க புன்னை மரம். இந்த புன்னை மரத்துக்கு நீர் ஊற்றி வர கண்டிப்பாக இந்த ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக வரும். அவங்க ஒரு வாட்டி காளகஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது சிறப்பு. அடுத்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஆள்மரம். திருக்கடையூர் போகலாம், ஸ்ரீ வாஞ்சியம் போகலாம், திருப்பைஞ்சேலி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க அங்கே கூட போகலாம். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் போய் வழிபட்டு வருஷம் ஒரு தடவை வைப்பாங்க. நட்சத்திரத்துக்கும் சரி, உங்கள் நட்சத்திரம் வரும் நாளில் போய் இந்த தெய்வங்களை வழிபட உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க பலாமரம் வச்சு நீரூற்றி வரலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஆண்டாள் சாமியை கும்பிடலாம். அந்த மாதிரி ஆண்டாள் சாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க அலரி மரம் வச்சு நீரூற்றி வர உத்திர நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அகோர தெய்வங்கள், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் அகோர தெய்வமாக இருக்கவங்களுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் செஞ்சு வழிபட்டு வர இவங்களுடைய வாழ்க்கை பண வரவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அத்திமரம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. அஸ்த நட்சத்திரம் தாங்க பெரிய அன்னதான பிரியர். அன்னதானம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம், தெய்வத்திற்கு பொன்னாலான சிலை செஞ்சு பொன்னாலான ஏதாவது ஒரு உருவம் செஞ்சு தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இவங்க 100% இவங்க வாழ்க்கையில் பணம் மிதமிஞ்சிய பணம் கிடைக்கும். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த பொன்னாலான உருவத்தை செஞ்சு சாமிக்கு படைத்து வழிபட்டு வந்தாங்கன்னா வருஷம் ஒரு தடவை செய்யலாம், இல்லை வாழ்க்கையிலே ஒரு தடவை செய்யலாம். செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க வில்வ மரம் வச்சு நீர் ஊற்றி வரலாம். திருவண்ணாமலையில் இருக்கிற இந்திரலிங்கத்தை வழிபட்டு வர இவங்க வாழ்க்கை மேன்மேலும் உயரும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க மருத மரத்தை வைக்கலாம். மருத மரத்தை நீ வைக்கிற மரம் பூரா நம்ம வீட்டில் வைக்கணும் இல்லைங்க, நம்ம கோயிலில் வைக்கலாம், நம்ம ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல வச்சு வளர்க்கலாம். அதுக்கு தினசரி தண்ணி ஊற்றி வரலாம். தண்ணி ஊற்ற முடியாதவங்க யார்கிட்டயாவது ஒரு 50 ரூபா கொடுத்து இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலை வாயுலிங்கத்தை போய்ட்டு அடிக்கடி வருஷம் ஒரு தடவை வழிபட்டு வர்றதுக்கு இவங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் தீரும். அடுத்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க விளாமரம் வச்சு நீர் ஊற்றி வரலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு அருமையாக இருக்கும். அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க மகிழ மரம். அவங்க பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற வருணலிங்கத்தை அடிக்கடி வழிபட்டு வர நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, எல்லாம் கும்பிடுங்க. இந்த லிங்கத்தை சிறப்பாக ஒரு பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு வாங்க, அருமையாக இருக்கும். வருஷம் ஒரு தடவை போங்க. அடுத்து கேட்ட நட்சத்திரக்காரங்க பராய் மரங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்திர வழிபாடு பண்ணலாம், அல்லது இவங்க வந்து கண்டிப்பாக பசுதானம் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு வாட்டினாச்சு பசுதானம் பண்ணுறது கேட்ட நட்சத்திரத்துக்கு சிறப்புங்க. இந்த பராய் மரம் எங்கே இருக்குன்னா திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்குது. நிறையா பதவிகளை சொல்லியிருப்பாங்க. அந்த பராய் மரம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அந்த சாமியும் கும்பிடலாம், அந்த மரத்தம்மை கும்பிடலாம். இல்லைனா இந்திரன் எந்த கோயிலில் இருக்குதோ அந்த இந்திரன் வழிபாடு பண்ணலாம். வாழ்க்கையில் ஒரு மணியாண்டு கண்டிப்பாக பசுதானம் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கே வந்து கேட்டு வச்சதுன்னா கூட நீங்கள் பசுதானம் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். அடுத்த மூல நட்சத்திரம் மாமரம். இவங்க மாமரம் வச்சு வளர்க்கலாங்க, அருமையாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ருத்ர அபிஷேகம் பண்ணணும். இந்த ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ருத்ர அபிஷேகம் பண்ண இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நம்மக்கிட்ட இருக்க கடன், நோய், எதிரி 3மே காணாமல் போயிருங்க. அடுத்து பூராட நட்சத்திரம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி மரம் வைக்கலாம். அதே மாதிரி வருணலிங்கம் சொல்லிட்டு திருவண்ணாமலை, இந்த பரிகாரத்துக்கு கூட பூரா திருவண்ணாமலை சிறப்புங்க.
நீங்கள் ஒரு வேளை திருவண்ணாமலை போய் எல்லா லிங்கத்தையும் பஞ்சலிங்கத்தையும் வணங்கி அந்த ஈசனையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரங்க பலாமரம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க பலாமரம் வச்சு வளர்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மனைகுல விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறார். மனைகுல விநாயகர் அந்த தெய்வத்தை வழிபட அருமையாக இருக்கும். அந்த கணபதி ஆர் நிறை கணபதி, அந்த கணபதி கூட வணங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா எருக்கு செடிக்கு நீர் ஊற்றி வர இவங்க வாழ்க்கையில் வற்றாத பணம் வரும். இவங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி திருப்பதியில் போய் குபேர லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். முடிஞ்சவங்க குபேர லிங்கத்துக்கு பொன்னாலான காயினை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க வன்னி மரத்தை வச்சு வழிபட அருமையாக இருக்கும். இல்லை வன்னி மரம் இருக்கிற கோயிலில் போய் தினசரி மஞ்சள் கலந்த நீர் ஊற்றி வர உங்களுக்கு வற்றாத பணம் வரும். இவங்க வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் போய் 27 நீர்த்தத்தில் நீராடி அங்கே இருக்கிற சிவனை வழிபட்டு அங்கே இருக்கிற தெய்வங்களெல்லாம் வழிபட்டு வர உங்களுக்கு பணம் சம்மந்தமான பிரச்சனை நீங்கும். அடுத்து சதய நட்சத்திரக்காரங்க கடம்பு மரங்க. இது கடம்பு மரம் பொதுவாக காடுகளில் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது கோயில் குளத்துலலாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் நீர் ஊற்றி வர நீர் ஊற்றலாம். மஞ்சள் நீர் கலந்து ஊற்றி வரந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா திருமாஞ்சியூர் மேகநாதன் இந்த சாமியை வழிபட்டு வர சதய நட்சத்திரக்காரங்க அருமையாக இருக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் தேமாங்கிற ஒரு மரம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்க குபேரலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டு வர அவங்களுக்கு வாழ்க்கையில் வற்றாத பணம் வரும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வேம்பு மரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க வேம்பு மரத்தில் போய் நின்னா கூட அவங்கள வியாதி நீங்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரம் தேயுலிங்கம் அல்லது காமதேனு வழிபாடு பண்ண உத்திரட்டாதி நட்சத்திரம் இயங்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் இழுப்பை. இவங்க பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இருக்கிற சூரியலிங்கத்தை வழிபாடு பண்ண இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக பணம் வரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் வர்றதுக்கான ஒரு வழிகள். இதில் பார்த்திங்கன்னா வீடு சுத்தமாக இருக்கணும். பொதுவாக வீட்டில் உள்ள பெண்மணிகளை நல்லா பத்திரமாக வச்சு பார்த்துக்கணும். அவங்க வீட்டில் ஒரு பெண்கள் வந்து ஒரு பெண்கள் வந்து மனம் கலங்காமல் இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி அருள் புரியுங்க. அதனால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்காமல் நம்ம வந்தோம்னாலே இந்த மகாலட்சுமி அருள் கிடைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திருப்பூர் சகோதரிகள் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் திருப்பூர் சகோதரிகள் திரு ஸ்ரீமதி கவிதாலட்சுமி அவர்களுக்கும் திரு ஈஸ்வரராஜ் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் அகத்தியர் ஜோதிட நிலையம் அண்ணன் பாலா அவர்களுக்கும் நன்றி கூறி உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்க ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது டவுட்டு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னுடைய நம்பர், என் பேர் சுப்பிரமணியன் பெருமாள். என்னுடைய நம்பர் 99 436 80 888. தொடர்பு கொள்ளுங்கள். எது சந்தேகம் ஜோதிட சம்மந்தமாக சந்தேகம் கேட்டிங்கனாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா இரவு 7 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சந்தேகம் சொல்கிறேன். ஜோதிடம் சம்மந்தமாக எனக்கு தொடர்பு கொள்ளணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் 99 436 80 888 தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படியோ நம்ம மைக்கை வாங்கிடுவோன்னு வேகமாக பேசியிருக்காரு. அதான் முதல் கருத்தரங்கத்தில் சகோதரர் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே பேசலை. 2வது கருத்தரங்கத்தில் 15 நிமிஷத்துக்கு மேலே பேசலை. இந்த தடவை நாங்கள் வாங்கிடுவோன்னு வேகமாக வந்து பேசி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக பேசியிருக்காரு. நல்ல ஒரு கருத்துக்கள். பண வரவு அப்படிங்கிறது இன்ன காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே சம்பாதிக்கிறோம், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், பெண்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருந்தார். 27 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன வழிபாடு செஞ்சால் அந்த மரங்கள் வந்து என்னென்ன வளத்தை கொடுக்குது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் அருமையாக சொல்லியிருந்தார். அருமையான ஒரு பதிவு. எல்லாரும் வந்து திருப்பூர் சகோதரிகள் சார்பில் அவருக்கு ஒரு சிறப்பை செஞ்சுக்கிறோம். பேருக்கு தகுந்த மாதிரி சுப்பிரமணிய பெருமாள், முருகன்கிட்ட ஒரு 50%, பெருமாள்கிட்ட ஒரு 50%, 100% வந்து லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்துக்கு கொடுத்த நம்மளுடைய அருமை
பெரிய ஒரு ஜாம்புவான் ஜோசியருக்கு இந்த லலிதாம்பிகை சிறப்பு செய்கிறது.